அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025 நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதே இப்போ டீடைலா பார்க்கலாம். வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதியில இருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு. நவகிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு. அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம். அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு. கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு 99 நாட்கள் இருக்கும். அதாவது பிப்ரவரி 4ல இருந்து மே 14 குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி அது வரைக்கும் ரிஷப ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம் நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துல வக்ரத்துல இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. பொதுவா குரு பகவான் 7ல இருக்கிறது ரொம்ப சிறப்பு. கேந்திரம் ஏறி குரு பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காரு. அதுலயும் குரு பகவான் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு ரொம்ப ஃபேவரான பிளானட். அதாவது 2ஆம் அதிபதி பிளஸ் பஞ்சமாதிபதி. அவரு கேந்திரத்துல 7ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. இவ்வளவு நாள் வக்ரத்துல இருந்தாரு. அதனால அந்த வக்ர பலன்கள் கொஞ்சம் குற்றமான பலன்களை கொடுத்திருக்கும். ஒரு மாதிரி குழப்பகரமான பலன்களை கொடுத்திருக்கும். இப்போ பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் 7ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் பண்ணுவார். சோ இந்த 99 நாட்கள் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக ராசியுடைய நட்சத்திரங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 2ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி கேந்திரம் ஏறினாலும் சரி திரிகோணம் ஏறினாலும் சரி நல்ல பலன்களை அதிகப்படியா கொடுக்கும். என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னாக்க நம்ம அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் இருக்கும். அதே போல பஞ்சம ஸ்தானத்துல ராகுவுடைய சஞ்சாரம் இருக்கு. சோ ரொம்ப முக்கியமான இடங்களை பாவ கிரகங்கள் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. சோ அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. இருப்பினும் இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு பல வகையில நிறைய ரிலீஃப் பண்ண கொடுக்கும். லைஃப்ல இருந்த அதிகப்படியான இந்த ஸ்ட்ரகிளான சிச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கும். சோ அதை வந்து இந்த வக்ர நிவர்த்தியில நம்ம ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்கலாம். அதே போல அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அதாவது 4ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காருன்னு யாரும் பயப்பட வேண்டாம். கடந்த 2.5 வருஷமா நிறைய போராட்டத்தை நம்ம பார்த்தாச்சு. இப்போ இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து அர்த்தாஷ்டம சனி பெரிய அளவுல ஒர்க் ஆகாது. ஏன்னா சனி பகவான் 5ஆம் இடத்துக்குரிய பலன்களை முன்கூட்டியே கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கான சிம்டம்ஸை அப்படியே மேலோட்டமா காமிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால அர்த்தாஷ்டம சனியுடைய பாதிப்பு இதுக்கு மேல இருக்காது. பிப்ரவரி மாதத்துக்கு மேல டோட்டலா இருக்காது. அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது சனி ராகு கூட்டணி வருது. மே மாதம் வரைக்கும் சனி ராகு கூட்டணி 5ஆம் இடத்துல. அது கொஞ்சம் மைனஸா இருக்கு. இருப்பினும் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நேர்கதியில கேந்திர ஸ்தானத்துல வலுத்து இருக்காரு. அதனால எந்த ஒரு சிச்சுவேஷனும் நம்ம கையை மீறி போகாது. எல்லாத்தையும் நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். ஏன்னா அர்த்தாஷ்டம சனிலே நம்ம நிறைய அனுபவ பாடங்களை பார்த்தாச்சு. எனவே இதுக்கு மேல வரக்கூடிய விஷயங்களை நம்ம எளிமையா கடந்து வந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி விருச்சிகத்துக்கு எதன் வகையில ஃபேவரா இருக்கு, ஏதாச்சும் மைனஸ் பாயிண்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். முதலாவதா குரு 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். 2ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி 7ஆம் இடத்துல. அதே போல குரு பார்க்கிற இடம் ரொம்ப வலிமை அடையுது. அதாவது குரு பகவான் மிக முக்கியமான இடங்களை பார்க்கிறாரு. லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. கேது ஆல்ரெடி லாபஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு தான். இப்போ குரு பார்வை கேதுவுக்கு கிடைக்கிறதுனால கேதுவுடைய பலம் மேலும் அதிகரிக்கும். கேது வந்து இன்னும் நமக்கு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கறதுக்கு தயாராவாரு. அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. அடுத்தது ஜென்மஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை ரொம்ப சிறப்பா இருக்கு. சனி பார்வையும் ஜென்மஸ்தானத்துல இருக்கு. அதனாலதான் கடந்த காலகட்டங்கள்ல நிறைய குழப்பம், நிறைய மன வருத்தம், தூக்கம் இல்லாத இரவுகள், ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா டீப்பா யோசிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன், லைஃப் பத்தின ஒரு பயம், பதட்டம், இது எல்லாமே வந்து சனி பார்வையால நமக்கு இயற்கையை ஏற்பட்டிருக்கும். இப்போ குரு பகவானுடைய சப்தம பார்வை நம்முடைய ராசியில பதியுது. ஆகவே இருந்த குழப்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிரும். மைண்ட்ல இருக்கிற அந்த பிரஷர்லாம் டோட்டலா விலகிடும். அந்த ஒரு கான்செப்ட் வந்து இப்போ ரொம்ப கிளியரா ஒர்க் ஆகுது. அடுத்தது குருவுடைய பார்வை முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல பதியுது. அதுவுமே ரொம்ப சிறப்பு தான். 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. இருப்பினும் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. முயற்சி ஸ்தானம் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அதுவுமே நான் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா தான் பாக்குறேன். இந்த குரு வக்ர நிவர்த்தி விருச்சிகத்துக்கு எல்லா வகையிலும் ஃபேவரா தான் இருக்கு. எதுவுமே மைனஸாலாம் எனக்கு எதுவும் படல. அர்த்தாஷ்டம சனி பஞ்சம ராகு, இந்த காம்பினேஷன் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கு. இருப்பினும் குருவுடைய பலம் நமக்கு திரும்ப கிடைக்கிறதுனால எல்லா விஷயமும் நமக்கு ஃபேவரா இப்ப மாற ஆரம்பிக்கும். அதை நீங்க கண்கூடா பார்க்கலாம். முதலாவதா 7ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருமணம், திருமண முயற்சி, நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் குறிக்கும். இப்ப நான் சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் கடந்த காலகட்டங்களில் குழப்பம், மன வருத்தம் ஏதாச்சும் இருந்துருந்துச்சுன்னா அதையெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். வாழ்க்கை
துணையோட இருந்து வந்த கருத்து போராட்டங்கள்லாம் நிவர்த்தியாகி வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஒரு மகிழ்ச்சி, வாழ்க்கை துணையுடைய முழு ஒத்துழைப்பு, நீங்க சொல்றதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை ஒத்து வருவாங்க, அவங்க சொல்றதுக்கு நீங்க ஒத்து போவீங்க. சோ அப்படி அந்த ஒரு ஐக்கியமான ஒரு ஒரு தன்மையை இந்த ஒரு காலகட்டங்கள்ல நிச்சயமா நீங்க அனுபவிக்கலாம். அடுத்தது பிரிந்தவர்கள்லாம் ஒன்று சேர்றதுக்கான ஒரு டைம் பீரியட். நீங்க யார் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருக்கீங்களோ அவங்க கூட எல்லாம் இப்ப ஒன்னு சேருவீங்க. சோ அந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து திருமண முயற்சியில நல்ல செய்திகள் இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா கிடைக்கும். திருமண முயற்சியில இருந்த அந்த தடை தாமதம், மன வருத்தம், இன்னும் ஒரு நல்ல ஒரு வரன் கிடைக்க மாட்டேங்குதே, ஒரு நல்ல ஒரு ஜாதக பொருத்தம் அமைய மாட்டேதுன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த டைம் பீரியட்ல ஒரு நல்ல செய்தி அப்படிங்கிறது வந்து சேரும். சோ அது ஒரு சுப செய்தி. நிறைய சுப விஷயங்கள் பண்றதுக்கு ஆயத்த நடவடிக்கைகள் எடுப்பீங்க. அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை ஃபேமிலியில எடுப்பாங்க. சோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு. 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல, அதனால திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் ஃபேமிலியில அப்படியே மேலோட்டமா எடுக்க ஆரம்பிப்பாங்க. சோ அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. அடுத்தது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பம், வருத்தம் அதெல்லாமே நிவர்த்தி ஆகுது. புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். புதிய நண்பர்களால வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். அதுவுமே ரொம்ப சிறப்பா இருக்கு. அதே போல கூட்டு தொழில இருந்த குழப்பங்கள் அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகுது. கூட்டு தொழில் சம்பந்தமா இருந்த வருத்தங்கள், தொழில் கூட்டாளிகளோட ஏற்பட்ட அந்த ஏற்றத்தாழ்வான சூழ்நிலை இதெல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகி இந்த கூட்டு தொழில ஒரு சுபமான மாற்றம், சுபமான வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும். சோ அதுக்கும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது தொழில் மற்றும் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை நல்லா பலப்படுத்துது. அதுலயும் கேது லாபஸ்தானத்துல. எனவே இந்த டைம் பீரியட பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா இப்போ சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், ஊர் மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா நடக்கும். இந்த தொழில் ரீதியா இருந்த தொய்வான சிச்சுவேஷன்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆகும். தொழில்ல ஒரு நல்ல வளர்ச்சி, தொழில நல்ல ஒரு லாபம், தொழிலால ஏற்பட்ட அந்த கடனை கட்டி முடிக்கிறது, ஆல்ரெடி இருக்கிற ஒரு கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்றது. சோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேவரான டைம் பீரியடா இருக்கும். லாபஸ்தானத்துல குரு பார்வை பார்த்துச்சுன்னா ஏதோ ஒரு வகையில தன லாபம்னு அர்த்தம். ஏதோ ஒரு வகையில பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு பல மடங்கா பெருகும். அவை பொருளாதாரம் ரீதியா இருந்த குழப்பம், தடுமாற்றம் அது எல்லாமே இப்ப நிவர்த்தி ஆகும். பொருளாதார ரீதியா நல்ல வளர்ச்சி ஏற்படும். கையில நிறைய பணம் கிடைக்கும். அந்த பணத்தை கரெக்டா எப்படி பிளான் பண்ணலாம், நல்ல மாற்றங்களுக்கு எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கரெக்டா யோசிச்சு சரியான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ஜென்மஸ்தானத்துல குரு பார்வை. ஆகவே எடுக்கிற முடிவு, செய்யற அந்த செயல் அதெல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும். சோ அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப சிறப்பா இருக்கு. மேலும் ஏதாச்சும் கடன் சுமையில இருக்கீங்கன்னாக்கா அந்த கடனை திரும்ப கட்டுறதுக்கு கரெக்டான டைம் பீரியட், அதுக்கான பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும். கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது கையில சுத்தமா பணமே இல்லாத ஒரு நிலையில அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்போம். அப்படியே அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செஞ்சுக்கிற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு இருந்திருக்காது. இப்ப குரு பார்வை லாபத்துல பதிகிறதுனால கையில அப்படியே சரளமா பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கான சிம்டம்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே நமக்கு கிடைச்சிடும். இருப்பினும் பிப்ரவரிக்கு மேல கையில பணமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்காது. கையில நிறைய பணப்புழக்கம், அப்படி தேவைகளை பூர்த்தி செய்யறது, அடுத்த பிளான், அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பொருளாதாரத்தை வச்சு நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம், அது சம்பந்தமான பிளானிங். அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது ஜென்மத்துல குரு பார்வை, சனி பார்வையும் ஜென்மத்துல இருக்கு. எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரெட்டை சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் ஒரு விஷயம் செய்யலாம்னு தோணும், இன்னொரு பக்கம் இது வேணாம் இப்போ அதை கொஞ்சம் தள்ளி பண்ணலாம் அப்படின்னு தோணும். இதை பண்ணுவோமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை அப்படியே ரெட்டை சிந்தனையா ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்க தாராளமா செய்யுங்க. ஒரு விஷயத்துல இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து பின் வாங்க வேண்டாம். நீ ஒரு விஷயத்துல இறங்கினா அதுல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். ஏன்னா முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆயிருக்கு. இந்த டைம் பீரியட்ல நீங்க முயற்சி பண்ணணும். ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும் போதெல்லாம் நம்ம எதுல இறங்கினாலும் அதுல ஒரு சின்னதா ஒரு வெற்றியாச்சும் நமக்கு கிடைச்சிடும். அதனால ஒரு விஷயத்தை நீங்க பிளான் பண்றீங்கன்னா அதுல தாராளமா இறங்குங்க. அதுல நிச்சயமா நல்ல வெற்றி, நல்ல மாற்றம், நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். மேலும் குரு பார்வை அதுலயும் சப்தம பார்வை ஜென்மத்துல பதிகிறதுனால ஆரம்பம் ஏதோ அப்படியே நீங்களே உங்களுக்குள்ள அப்படியே குழப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா எண்ட் ரிசல்ட்ல கரெக்டான முடிவு எடுத்துருவீங்க. நீ அப்படியே ஒரு விஷயத்தை யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணுவோமா வேணாமான்னு யோசிச்சு எண்ட் ரிசல்ட்ல ஒரு முடிவு எடுப்பீங்க. அந்த முடிவு கரெக்டா இருக்கும், சரியான முடிவா இருக்கும். சோ அதுதான் குரு பார்வை ஜென்மத்துல அப்படின்னு சொல்லுவோம். அதே போல மென்டலி இருந்த பிரஷர், அதிகமா இருந்த மன உளைச்சல், மன ரீதியாகவும் சரி, மைண்ட் ரொம்ப யோசிச்சிருந்த அந்த சிச்சுவேஷனும் சரி, இப்பெல்லாம் டோட்டலா கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். மென்டலி ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு பாதை அப்படிங்கிறது நம்முடைய கண்களுக்கு தெரியும். அதனால மென்டலி நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். அதுவும் இந்த குரு வக்ர நிவர்த்தியில இந்த 99 நாட்கள் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. ஏன்னா கடந்த காலகட்டம் விருச்சிகத்துடைய நட்சத்திரங்களுக்கு மன ரீதியாகவும் சரி, நம்முடைய சிந்தனை ரீதியாகவும் சரி, நிறைய தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பி நம்மள நாமளே வருத்தப்படுத்திட்டு இருந்திருப்போம். ஏதோ ஒரு விஷயம் நம்மள ரொம்ப அதிகமா வருத்தப்படுத்தி இருக்கும். அது பொருளாதாரமா இருக்கலாம், அப்படிலாம் நம்முடைய கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், எனிதிங் வாட் எவர் எதா வேணாலும் இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப அதிகமா நம்மள காயப்படுத்தி இருக்கும். சோ அந்த காயங்களுக்கு மருந்து போடக்கூடிய ஒரு டைம் தான் இது. நம்ம லைஃபுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம
நம்ம லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்களை செய்வோம் அப்படிங்கிற அந்த ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைம் பீரியடா இருக்கும். So அது ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. நிறைய புதிய விஷயங்களை இறங்கி பார்ப்பீங்க. புதிய விஷயம் ஏதாச்சும் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், சும்மா இருக்கக்கூடாது, நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணிட்டே இருக்கணும், லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எனவே முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட்ல இருக்கும்போது ஒரு தைரியம் நம்மள அறியாமலே நம்மளை பற்றி கொள்ளும். லைஃப்ல ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு உந்து சக்தி நமக்கு கிடைக்கும். சோ அந்த ஒரு கிளியர் விஷன் இப்போ ரொம்ப கிளியரா இருக்கு. கடந்த காலகட்டத்தில் இருந்த அந்த தடை, தாமதம், தடுமாற்றம் அதெல்லாம் இப்ப விலகும். நம்ம லைஃப்ல எதை நினைச்சு ரொம்ப பயந்தோமோ அந்த விஷயத்துக்கு ஒரு பிடிப்பு கிடைக்கும். அந்த பயம் இப்ப விலகக்கூடிய ஒரு டைம் பீரியடா இருக்கும். சோ அந்த காம்பினேஷன் ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இந்த டைம்ல ரொம்ப அதிகமா எஃபோர்ட் போடுவோம். அது ஜாபா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், கொஞ்சம் அதிகமா ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கலாம். ஏன்னா பஞ்சமஸ்தானம் அதே போல லாபஸ்தானம் மேலும் 4ஆம் இடம் இந்த இடம்ல ஆக்டிவேட்ல இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமா எஃபோர்ட் போடுறது, கொஞ்சம் நேரம் கடந்து சாப்பிடுறது, நேரம் கடந்து தூங்குறது, எப்போதும் கொஞ்சம் ஷெட்யூல் கொஞ்சம் டைட்டாவே இருக்கிறது. இந்த ஒரு கான்செப்ட்ல எடுத்துட்டு போகும். அதனால டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. எதையும் அளவுக்கு மீறி பண்ணாதீங்க. எல்லாத்துலயும் ஒரு நியூட்ரலைஸ் அப்படிங்கிறது இருக்கணும். எல்லாத்தையும் ஒரு நியூட்ரலா நீங்க எடுத்துட்டு போறது நல்லது. ஹெல்த் வைஸா கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்ல மாற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். மேலும் இந்த அர்த்தாஷ்டம சனியில நிறைய பேருக்கு பார்த்தோன்னா உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி ஒரு சோர்வான நிலை இருந்திருக்கும். அந்த சோர்வான நிலை இப்போ அப்படியே நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். உடல் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இப்போ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதை சரி செய்யறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. மற்றபடி புதுசா இந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். டயத்துக்கு சாப்பிடுங்க. குறிப்பா அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம், அல்சர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்ம எடுக்கிற அந்த முடிவு நம்மளுடைய கெரியர், நம்மளுடைய ஜாப், பிசினஸ், நம்மளுடைய அந்த எஃபோர்ட், அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இதெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தியில இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். நம்ம எதன் வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த டைம் பீரியட் நமக்கு கரெக்டா ஒரு பாசிட்டிவான வேவ் லென்த்ல போகணும்னா நம்ம எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். திருமணமாகி பிள்ளைகள் இருக்காங்கன்னா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே போல குழந்தை பாக்கியத்துல ஒரு மாதிரி ஒரு சில தடை, தாமதம், தடுமாற்றம் இருக்கும். அதுல ஒரு மாதிரி வருத்தங்கள் இருக்கலாம். இந்த ராகு 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் குழப்பம் தான். இப்ப குரு நமக்கு ஃபேவரா வந்திருக்கிறதுனால தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகள் கிடைக்கும். அதை நம்ம கொஞ்சம் பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். இருப்பினும் குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா கேர் எடுத்து டிராவல் பண்றது நல்லது. இந்த விஷயங்கள்லாம் நம்மள அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விடாம தடைப்படுத்துறதுக்கான ஒரு ட்ராப்பா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம். ஆகவே இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் கேர் எடுத்து நீங்க போறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்தோம்னா தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், நம்முடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், மேலும் இந்த வண்டி வாகனம் இது சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த வண்டி வாகனத்துல எல்லாம் அடிக்கடி பழுது பார்க்கிற அந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கரெக்டா அதெல்லாம் நீங்க சரி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த நேரத்துல நம்முடைய வண்டி ஏதாச்சும் ஃபால்ட் பண்றதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால வண்டியை கரெக்டா நீங்க சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நீங்க கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றது நல்லது. மற்றபடி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம எடுக்கிற எஃபோர்ட்டுக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட அந்த தடை தாமதம், நம்ம நிறைய எஃபோர்ட் போட்டிருக்கோம், ஆனா அதுக்கான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஆனா இப்போ நீங்க போடுற எஃபோர்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதை கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நாமளும் தயாரா இருக்கணும். நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம ஹெல்த் ஏதாச்சும் கோளாறு பண்ணக்கூடாது. ரொம்ப முக்கியமான டைம் பீரியட்ல நம்ம வண்டி கோளாறு பண்ணக்கூடாது. அதுக்கு தகுந்தாற் போல நம்மள அப்படியே வடிவமைச்சு நம்மள ஆயத்த நடவடிக்கைகள்லாம் எடுத்து நம்மள பராமரிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா அந்த டைம் பீரியட் ஒரு கோல்டன் டைம் பீரியடா நான் விருச்சிகத்தோட நட்சத்திரத்துக்கு பாக்குறேன். ஏன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் கேந்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இருப்பாரு. இந்த மே மாதம் வரைக்கும் 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். அது கரெக்டான ஒரு டைம் பீரியட். நம்ம லைஃப்ல தேவையான விஷயங்களை அடையறதுக்கான ஒரு டைம் பீரியட். அது கரெக்டா நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓவராலா அந்த குரு வக்ர நிவர்த்தி அடுத்த ஒரு 99 நாட்கள் விருச்சிகத்துக்கு ரொம்ப ஃபேவர் தான். எதுவும் பெருசா நெகட்டிவ் இல்ல. நான் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும்னு தான் சொல்றேன். ரொம்ப நீங்க டீப்பா அதுல போயிட்டு ரொம்ப ஆழமா யோசிக்கலாம் தேவையில்லை. மைனஸா சொல்லியிருக்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். ரொம்ப மைண்ட்ல போட்டு ஏத்திக்காதீங்க. மற்றபடி இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. நம்ம நினைக்கிற விஷயங்களை அடையறதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியடா இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரகநிலைகள் மற்றும் தசாபுக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே 100% பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும். இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசாபுக்திகளின் படி நீங்க உங்களுடைய
செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25 - 30% மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி ஒரு 70 - 75% பலன்கள் நம்முடைய தசா புக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசா புக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும். பொதுவா எந்த தசா புக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 8, 12 இந்த இடத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு. இந்த தசா புக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசா புக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும். எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம், அதேபோல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம், அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும். குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய லக்ன சுபர் லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கொடுத்து என்ன தசா புக்தி நடக்குது, நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு. முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு. உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். மார்ச் 29 சனி பயிற்சி. அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நட்சத்திர பொது பலன்கள், ராசி பொது பலன்கள், நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள்.